வணக்க மக்களே. இஸ்ரேலுடைய நியூஸ் மீடியா பார்த்தீங்கன்னா, நேத்து ஈரானுடைய சுப்ரீம் லீடரான அயத்துல்லா அலி கமேனி கோமாக்கு போயிட்டாரு. அவர் உடல்நிலை பயங்கர மோசமா இருக்கு அப்படின்ற மாரி ஒரு நியூஸ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இவருக்கு உண்மையிலேயே அப்படி முடியாம போய் கோமாக்கு போயிருந்தா, அடுத்ததாக ஈரானுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஈரானுடைய லீடர் யார் ஆவாங்க? அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவதாக இஸ்ரேலுடைய நியூஸ் மீடியா இந்த ரிலீஸ் பண்ண இந்த ரிப்போர்ட்ஸை வந்து வேற எந்த நாட்டு மீடியாவும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஏன் ஈரான் கவர்மெண்ட்டே வந்து இதை அக்செப்ட் பண்ணியோ இல்லை மறுத்தோ பேசலை. ஆனால் எதனால் இந்த விஷயம் வந்து பயங்கரமாக சூடு பிடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய வயது தான். முதலாவதாக இவருடைய வயது பார்த்தீங்கன்னா 85. அது மட்டும் இல்லாமல் போன மாதம் நியூயார்க் டைம்ஸ் அலி கமேனி ரொம்ப உடல்நிலை மோசமாக இருக்கு, அவர் வந்து சீரியஸ்லி இல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முதன மாதம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26ஆம் தேதி அவங்க நாட்டுடைய மெம்பர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்ற ஒரு அசம்பிளி, ஒரு 60 பேர் கொண்ட குழுவை கூட்டி அவர் அடுத்த லீடரை உயிரோடு இருக்கும்போதே செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது உண்மையிலே அவர் வந்து முடியாமல் தான் போயிடுச்சு போல், அது இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை எல்லோரும் கொண்டு வர வைக்குது. சரி, இந்த அயத்துல்லா அலி கமேனி வந்து எப்படி ஃபஸ்ட் செலக்ட் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1989 இதே அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு வருட காலத்துக்கு வந்து ஈரானை ஆட்சி செய்கிறதுக்கு ஒரு சுப்ரீம் லீடரை வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்படி கொண்டு வரப்பட்டவர் தான் இந்த அயத்துல்லா அலி கமேனி. அப்போ வந்து எல்லாரும் இவரை செலக்ட் பண்ண போகும்போது இவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு பதவியெல்லாம் ஆசை இல்லை, அதுவும் இல்லாமல் நான் சொல்கிறதெல்லாம் யாரும் கேட்க போகிறது கிடையாது, அதனால் தயவுசெய்து என்னை செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவரை செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருடங்களையும் தாண்டி ஈரானுடைய சுப்ரீம் லீடராக அலி கமேனி இருக்கார். அடுத்த ஈரான் லீடர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டார் இப்போ அயத்துல்லா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியே வருது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயத்துல்லா அலி கமேனியோட இரண்டாவது பையனான முஜ்தபா கமேனி அப்படின்றவர் தான். ஸோ இவர் எப்போ செலக்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 26 அயத்துல்லா பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. அவங்களுடைய அந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூட்டி க்ளோஸ்டு டோராக ஒரு மீட்டிங் நடத்துகிற சீக்ரெட் மீட்டிங்காக, அதுவும் பார்த்தீங்கன்னா யார்கிட்டும் சொல்லலை, இந்த முன்னாடி அழைப்பு இல்லாமல் வந்து உடனடியாக கூட்டுறாங்க. ஸோ கூட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு ரொம்ப முடியலை, நான் ஆல்ரெடி வந்து சீரியஸ்லி இல்லை இருக்கேன், ஸோ நான் உயிரோடு இருக்கும் பொழுதே அடுத்த சக்ஸஸர், எனக்கு அடுத்து வர ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டதாகவும், மற்றும் அங்கே உள்ள எல்லார்ட்டையுமே வந்து தன்னுடைய பையன் பேரை வந்து சொன்னதாகவும் வந்து ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் அங்கே உள்ள மக்களுக்கு வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. இவர் பையன் வந்து பாலிடிக்ஸில் அவ்வளோவா இல்லை. இந்த கடந்த 2 வருடம் தான் பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து கொஞ்சம் டெசிஷன்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு கவர்மெண்ட் பொசிஷன் இல்லை, ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ற போது ஒரு பெரிய பொசிஷன், அதுவும் சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மிடில் ஈஸ்ட்டையே ஆளக்கூடிய ஒரு பெரிய நாட்டுடைய பொசிஷனை கொடுக்கறது வந்து தவறுன்ற மாதிரி எல்லோரும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அலி கமேனி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் வந்து இவங்க எல்லாரையும் மிரட்டி ஒத்துக்க வச்ச மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் உடனடியாக அந்த டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த மீட்டிங்கை பற்றியும் வெளியே சொன்னால் வந்து உங்களுக்கு ஆபத்து, ஸோ அதனால் வந்து இது லீக் ஆகக்கூடாதுன்றதுலேயும் அலி கமேனி வந்து ரொம்ப காஷியஸாக இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ தேர்வு செய்யப்பட்ட அந்த முஜ்தபா கமேனி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா 2009 ஈரானில் பிரசிடென்சியல் எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மக்கள் பயங்கரமாக போராட்டினாங்க, இந்த எலெக்ஷன் வந்து பொய் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அந்த எலெக்ஷனை சப்ரஸ் பண்ணதில் ஒரு முக்கியமான ரோல் பார்த்திங்கன்னா முஜ்தபா கமேனிக்கு தான் வந்துச்சு. ஸோ அதன் மூலமாக தான் வந்து அவருடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே அவரை லீடர் ஆகிறதுக்கு க்ரூம் பண்ண மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவங்களுடைய நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து இந்த அயத்துல்லா அப்படின்றது வந்து பெரிய ஹானரரி டைட்டில், அதாவது ஷியா முஸ்லீம்ஸ் அவங்க. ஸோ அவங்க இதில் கிளர்ஜி பெரிய லெவல் அடையும் போது இந்த அயத்துல்லா அப்படின்னு கொடுப்பாங்க. ஈரானுக்கு சுப்ரீம் லீடர் ஆகிறதுக்கும் இந்த அயத்துல்லா இருந்தால் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது 2021 இவருக்கு அந்த அயத்துல்லாவை கொடுத்து அடுத்து ஒரு 2 வருடம் பார்த்திங்கன்னா வந்து இவர் நிறையா டெசிஷன் மேக்கிங் பண்ணியிருக்காரு. ஸோ மறைமுகமாகவே இவரை வந்து ஒரு லீடராகவே வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இந்த செலக்ட் பண்ண விஷயத்தையும் அவங்க வெளியே சொல்லலைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தான் உயிரோடு இருக்கும் பொழுதே தான் பையனை வந்து சுப்ரீம் லீடர் ஆக்கணும் அப்படின்றதுல கமேனி முக்கியமாக இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இறந்த பிறகு அவங்க நாட்டில் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் வரலாம், அது மட்டும் இல்லாமல் அவர் இறந்த பிறகு வேறு யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புது புது ஆப்போசிஷன்லாம் வரலான்றதுக்காண்டி உயிரோடு இருக்கும் பொழுதே அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் பையனை கொண்டு வரது ஸ்மூத் பவர் டிரான்சிஷனை கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருக்காரு. ஈரான் போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் உங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் கொண்டு வருவாங்க, ஏன்னா இது குடும்ப ஆட்சி மாதிரி ஆகிடும், அதாவது இவருக்கு அடுத்த ஒரு பையன் வரான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் ஆல்ரெடி நிறையா ப்ரொட்டஸ்ட் போய்கிட்டு இருக்குது. அதாவது இந்த மொராலிட்டி போலீஸ், பெண்கள்லாம் வந்து ஹிஜாப் அணியணும்,
ஹிஜாப் அணியலைன்னா அவங்க அடிப்பாங்க, துன்புறுத்தப்படுவாங்கன்ற மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் போச்சு. அதையும் தாண்டி ஈரான் ரெஜிம் மேலே மக்களுக்கு பயம் போயிடும் அப்படின்ற காரணத்தினால வந்து இந்த விஷயத்தை வந்து இப்போதைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணல. ஏன்னா கமினி உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதாக இருந்துட்டு அவர் இறந்து போன பிறகு வந்து ப்ரொட்டஸ்ட் எடுத்து நாட்டை வந்து தங்கள் கைக்குள்ளே மக்கள் கொண்டு வந்துடுவாங்கன்ற மாதிரி ஒரு பயம் இருக்குது அவங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவருடைய ஆட்சி காலத்திலே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாமே கரப்ஷன் கேஸில் மாட்டுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவங்க. அதில் சில பேர் பார்த்திங்கன்னா இவர் அலி கமீனியோட சொந்தக்காரங்களே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரியும் பார்க்கப்படுது. எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை பற்றி சொல்லவே வேணாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரான் தான் இந்த மொத்த ப்ராக்ஸிஸ், ஹமாஸ், ஹவுதீஸ் எல்லாருக்குமே வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பொழுது இப்போ அலி கமீனி போயிட்டார் அப்படின்னா வந்து அவங்கள ஒரு வீக் பாயிண்ட்டாக பார்க்கலாம். அதுவும் யூஎஸ் ஒரு வீக் பாயிண்ட்டாக பார்க்கும் ஈரான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து வெளியே கசிய விடாமல் இருக்காங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பயங்கர இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. எந்த மாதிரி இதை டீல் பண்ண போகிறாங்க தெரியல. உண்மையிலே இவர் வந்து கோமாக்கு போயிட்டாரா, இல்லை வந்து அது பொய்யா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்காங்களா அப்படின்றதெல்லாம் இன்னும் வரும் காலங்களில் தெரிய வரும். எது எப்படியோ ஒரு பெரிய சேஞ்ச் பார்த்திங்கன்னா இப்போ ஈரானுக்கு வரப்பொழுது, ஈரானுக்கு ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டோட்டல் மிடில் ஈஸ்ட்கே ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஏன்னா வந்து அது ஒன் ஆஃப் த டாப் கண்ட்ரி இந்த மிடில் ஈஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.